ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டெய்லி விலாக்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். சட்டி காஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போகிறோம், பட்டை சாமான் வேண்டியதில்லை. சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகட்டும். அடுத்து தக்காளி 100 கிராம் வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ ப்ரானுக்கு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். ஒரு 5 நிமிஷமாவது ஆகணும். அது வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். உப்பு போட்டுக்குவோம். தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்குவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். சிம்பிளாக வச்சிடலாம். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ப்ரான் கிரேவி. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் மட்டும் போதும். தேங்காய் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, அது டேஸ்ட்டு மாறிடும். மசாலா எல்லாம் ஒன்று போல் வதக்கி வருது. நல்லா வதங்கிட்டு மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை போடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அந்த ப்ரானே நிறைய தண்ணி விடும். நல்லா சொல்ல வதக்கி மூடி வச்சுருவோம். ப்ரான் கிரேவி வச்சு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல காம்பினேஷன் இந்த கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி கொதிக்குது பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியே வைக்கல, ஆனால் அந்த தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம் ப்ரான் கிரேவி. நல்லா சொல்ல அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் அந்த கலரும் மாதிரி கொத்தமல்லி புதினா போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டி அவ்வளோதாங்க. ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள்.
அடுப்பை ஆஃப் பண்ணியும் மண் சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஹீட் ரொம்ப நேரம் இருக்கும். சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ப்ரான் கிரேவி சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ப்ரான் ஆயிரத்துக்கு தான் டைம் ஆகும். அது செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுனாலே அது வேலை முடிஞ்சிடும். ப்ரான்லாம் 5 நிமிஷத்தில் வெந்துடும்.